OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம், என் பேர் ஷங்கர் நாராயணன். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். இப்போ நம்ம குக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இது என்னென்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசனத்துக்காக திருவாதிரை களி பண்ண போகிறோம். குக்பாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். திருவாதிரை களி. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன, குக்பாட்டில் இந்த இன்னர் வெசல் எடுத்து நம்ம வெளியே வைக்கிறோம். ஓப்பன் பண்ணிக்கிறோம். லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இன்னர் வெசல் எடுத்து வெளியே வச்சு நமக்கு திருவாதிரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. நெய், ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறம் வெல்லம், நல்ல பாகு வெல்லமாக எடுத்துக்கோங்க. நான் இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. நமக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் என்னன்றது நமக்கு தெரியும். அந்த இன்க்ரீடியன்ஸை வரிசையாக 1 by 1 போடுறேன். சிம்பிளாக சின்னதாக டேஸ்ட்டுக்கு உப்பு, எனக்கு உப்பு போட்டால் பிடிக்கும், அதனால் அதை போட்டுக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் துருவினது அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் பொடி இதையும் போட்டேன். நீங்களே நல்லா பார்த்தீங்க, நான் ஒன்றுமே பண்ணலை, இருக்கிறத அப்படியே மேலே போட்டுட்டு வரேன். இதுக்கப்புறம் இந்த கப்பில் ஒரு 3 கப் தண்ணி விடுறேன். 1, இப்போ ஃபைனலாக இது ஒரு கரண்டி வச்சு ஒரு கிளறி நல்லா ஒரு கிளறி இந்த கிளர்னதை இன்னர் வெசலில் அப்படியே உள்ளே தூக்கி வைக்கிறோம். குக்பாட்டில் நான் ஒன்றும் பண்ணலை, குக்பாட்டில் அப்படியே வைக்கிறேன். வச்சு இந்த லிட்டை மூடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மெனு செலக்ட் பண்ணுறோம். இந்த மெனுவில் நம்ம டி வெஜ் செலக்ட் பண்ணுறோம். அது எப்படின்னா, இந்த மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜு டி வெஜ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ குக்கிங் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, லிட்டு கரெக்டாக க்ளோஸ் ஆகி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இது குக்கிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை முடிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் அரிசியும் பாசிப்பருப்பும் குருணை மாதிரி நைஸாக அரைச்சிருக்கோம். அது குக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சோடனே அந்த பாகில் இதை கொட்டி இதை கிளறி ஒரு கிளறினா முடிஞ்சு போச்சு. இது போட்டுட்டு நம்ம இது ஆன் பண்ணணும் அவசியம் இல்லை. இதில் இருக்கிற என்ன ஹீட்டில் இருக்கோ அந்த ஹீட்டை ரிட்டர்ன் ஆகி நமக்கு களி பக்காவாக கிடச்சிரும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. பார்ப்போம் எப்படி கிடைக்குது என்னன்றதை பார்ப்போம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எங்கள் அம்மாவை எதிர்பார்த்துட்ருக்க முடியாது, எங்கள் ஒய்ஃபை எதிர்பார்த்துட்ருக்க முடியாதுல்ல. சில விஷயத்துக்கெலாம் நமக்கு என்ன பிடிக்குதோ நம்மளே பண்ணிட்டு போகிறது தானே. ஸோ இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றது தான். அதுக்காக தான் இப்போ இந்த முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வருது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நானே சமைக்கிறது, நானே அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறது, நான் பண்ணதை மற்றவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் அந்த டேஸ்ட் நல்லா லைக் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையும், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ குக்கிங் முடிஞ்சு, பீப் சவுண்டு முடிஞ்சு நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ குக்கிங் முடிஞ்சுது. இந்த குக் பாட்டை இன்னர் வெசலை நம்ம ஓப்பன் பண்ணி எடுப்போம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இந்த பாகு இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை அரிசியையும் பைத்தம்பருப்பையும் நம்ம குருணையாக அரிச்சு வச்சுருக்கோம். இந்த பொடியை நம்ம இதில் போடுறோம். ஒரு கலர் சூடு கொதிக்குதுங்க, கட்டி தட்டாமல் அது முடிஞ்சுன்னா அந்த விஸ்கை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா பண்ணி தாங்க நான் சாப்பிட்ருக்கேன். நானாக இது வரைக்கும் பண்ணதில்லை, நான் ஃபஸ்ட் டைமு. சரியாக வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கட்டி தட்டாமல் நல்ல குருணையாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆல்ரெடி கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியே போடுறோம் மேலைக்கு.
அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு நம்ம திருப்பி ஒரு இந்த ஹீட்லேயே நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ணுறோம். கொஞ்சமாக தூக்கி அப்படியே உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுறோம். அந்த ஹீட்லேயே அது ரெடியாகி நமக்கு வந்துடும். இப்போ 5 மினிட்ஸ் ரீட்டைன் ஹீட்டில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ அந்த டைம் முடிஞ்சிருச்சு. இது எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்து டேஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. நெய் வேறு கம வாசனை வருது. திருவாதிரை களி ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. டேஸ்ட் உண்மையிலே அற்புதமாக இருக்குது. அது நான் நினச்சதை விட பக்காவாக வந்திருக்குங்க. உண்மையிலேயே இன்றைக்கி எனக்கு திருவாதிரை தான். தேங்க்ஸ் டு OPOS கிச்சன்.